எல்லோருக்கும் வணக்கம். அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி 11இல் வினைமுற்று வாக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப 12 டென்சஸ் இருக்கின்றன. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களில் 4 விதமாக வினை செய்யப்படும். சாதாரணமாக, தொடர்ந்து, வினைமுற்றாக, தொடர் வினைமுற்றாக. இந்த காம்பினேஷன் 3 காலங்களில் 4 வினைகள் செய்யப்படுவதை டென்சஸ் என்று சொல்வோம். இப்ப இன்று பார்க்க போவது 9 பொருள்கள் வினைமுற்று வகையில் ஒரு செயலை கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் செய்தால் அதற்கு எப்படி வாக்கியம் அமைப்பது என்பது பற்றி. இப்போ ஒவ்வொரு வினைக்கும் 3 பகுதிகள் உண்டு: ஆரம்பம், தொடர்பு, முடிவு. இப்போ ஒரு வினை முடிவு பெற்றது அல்லது முற்று பெற்றது என்பதை எப்படி சொல்லலாம்? சாதாரணமா சொல்லணும்னாக்க செய்தேன், வந்தேன், சாப்பிட்டேன் என்று சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் என்னது? கடந்த காலத்தில் சாதாரணமாக முற்று பெற்றது. ஓகே, செய்தேன், வந்தேன், சாப்பிட்டேன் என்பது முற்று பெற்றதுச்சு, ஆனா கடந்த காலத்தில். அதனால இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்லலாம். அதையே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவதை பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்ப நேற்று செய்து விட்டேன். நேற்று என்பது கடந்த காலம், அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்பொழுது சாப்பிட்டு விட்டேன். இப்பொழுது என்பது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நாளை சாப்பிட்டு விடுவேன் என்பது, நாளை என்பது எதிர்காலம், அதனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எங்கெங்கெல்லாம் விட்டேன், விடுவேன் என்று அழுத்தமாக நம்ம வாக்கியத்தில் சொல்லுவோமோ அங்கெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே போல 2 வினை வாக்கியங்களிலும் பர்ஃபெக்ட் டென்ஸை உபயோகிப்போம். அதாவது ஒரு வினை இன்னொரு வினைக்கு முன்பு முடிந்து விடல், அதை பற்றி அழுத்தமா சொல்லணும்னாக்க பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். இப்ப பாருங்க, போலீஸ் வருவதற்கு முன்பே திருடன் தப்பி ஓடிவிட்டான். இப்ப 2 வினைகள், ஒன்று போலீஸ் வருவது, இன்னொன்று திருடன் தப்பி ஓடிவிட்டான். இப்ப எது முதலில் முடிந்தது? திருடன் தப்பி ஓடியது முதலில் முடிந்து விட்டது. அடுத்து, நாளை நீ வருவதற்குள் இந்த வேலையை செய்து விடுவேன். 2 வினைகள் இருக்கின்றன. ஒன்று நீ நாளை வருவது, இன்னொன்று இந்த வேலையை செய்து முடிப்பது. சோ எது முதலில் நடக்கும்? இந்த வேலையை செய்து முடித்து விடுவேன் என்பது முதலில் நடக்கும். இப்ப ஆங்கிலத்தில் வினை முற்று பெற்றதை அழுத்தமாக சொல்லும் வாக்கியத்தை பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸ் என்று சொல்லுவாங்க. சென்டென்ஸ் என்றால் ஆங்கிலத்தில் வாக்கியம். இப்ப பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தில் என்ன வினைச்சொற்கள் வரும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்கின்ற வினைச்சொற்கள் வரும். அது என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற வினைச்சொற்கள்? அது ஒண்ணும் இல்ல, சிம்பிளான ஒண்ணுதான். இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல அடிப்படை வினை சொற்கள் என்னது? டூ. கடந்த நிகழ்காலத்திற்கு டூ. அதுவே கடந்த காலம்னாக்க டிட் என்று சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல அதை டன் என்று சொல்லுவோம். அதே போல இப்ப கோ என்பது பிரசன்ட் டென்ஸ். அதை பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னோம்னாக்க கடந்த காலத்தில் போகும் செயலை செய்தல். அதாவது கோ பிளஸ் டிட் ஈக்குவல் டு வெண்ட். அதையே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சொன்னோம்னாக்க go plus done equal to gone. அதே போல get. ஓகே, so get present tense, past tense சொல்லணும்னாக்க get plus did equal to got. அதையே past participle gotten என்று சொல்லுவாங்க. அதை get plus done. அதே போல make என்பது present tense, make plus did என்பது made என்று past tenseல் மாறும். அதே போல make plus done past participle made என்று மாறும். இப்ப பாருங்க, present tense, past tense, past participle. இப்ப வெவ்வேறு வகையான வினைச்சொற்களை கொடுத்திருக்கிறேன். இப்ப do, did, done. அடுத்தது say, said, said. go, went, gone. get, got, gotten. ஓகே, இப்படி சி, சா, சீன் இப்படி நிறைய இருக்கிறது. ஓகே, சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா சில இடங்களில் பாஸ்ட் டென்ஸ்க்கான வினை சொல்லும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினை சொல்லும் ஒன்றாகவே இருக்கின்றன. வாண்டட், லுக்ட்,
used. இப்படி ஒன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடைசியா பாருங்க, present tenseக்கும் past tenseக்கும் past participle மூன்றுக்குமே ஒரே வினைச்சொல் தான் உபயோகப்படுத்துறாங்க. இப்ப past participle verb-க்கும் present tense verb-க்கும் past tense verb-க்கும் என்ன ரிலேஷன்? இப்ப முதல்ல வந்து மூன்றுக்குமே ஒரே வார்த்தைகள் இருக்கும். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ் வெர்புக்கும் பாஸ்ட் டென்ஸ் வெர்புக்கும் ஒரே வார்த்தைகள் இருக்கும். புட் புட் புட், கட் 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 இப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி. அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் டென்ஸுக்கு ஒரே வார்த்தை இருக்கும். ஓகே, அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரே வார்த்தை இருக்கும். நான்காவது மூன்றுக்குமே தனித்தனி வார்த்தைகள் இருக்கும். இப்போ உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுங்களேன். ஓகே, சில சமயம் உங்க கூட இருப்பாரு, சில சமயம் இன்னொருத்தர் கூட இருப்பாரு, சில சமயம் யாரு கூட இல்லாம அப்ஸ்கண்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி இது. இப்ப பாஸ்ட் டென்ஸும் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது மூன்றும் ஒன்றாக இருக்கும் வார்த்தைகளை வினைச்சொற்களை பார்க்கலாம். பெட் பெட் பெட், கட் கட் கட், ஹிட் ஹிட் ஹிட், இப்படி இது மூன்றுக்குமே ஒரே வினைச்சொல் தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அவைகள் வந்து டி என்கின்ற வார்த்தைகளில் முடியும். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கும் பிரசன்ட் டென்ஸுக்கும் ஒரே வார்த்தை இருக்கும். அதாவது பிரசன்ட் டென்ஸ் கம், பாஸ்ட் டென்ஸ் வந்து கேம், மறுபடியும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு கம் என்று வரும். அதே போல பிகம் என்பது பிகேம் என்று பாஸ்ட் டென்ஸுக்கும் அகைன் மறுபடியும் பிகம் என்று பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் மாறும். அதே போல ரன், ரேன், ரன். இப்ப அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒரே வார்த்தை. இப்ப பாருங்க, பெண்ட் என்பது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல பெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் பெண்ட். அதே போல பிரிங் பிரசன்ட் டென்ஸ், brought என்பது பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் யூஸ் பண்றாங்க. build present tense, built என்பது பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இதை வந்து நான் குரூப்ல ஒரு அந்த அட்டவணையை கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது present tense, past tense, past participle இவை வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கும். இப்ப do, did, done என்று மாறுகிறது. அடுத்தது take, took, taken என்று மாறுகிறது. see, saw, seen என்று மாறுகிறது. drink, drank, drunk இப்படி மாறுகிறது. இப்ப வந்து ஆக்சுவலா நம்ம வந்து அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினை சொற்களை போட்டு இப்ப வாக்கியம் அமைக்க போகிறோம். இப்ப நம்ம சாதாரணமாக செய்யும் ஒரு வினையில் எப்படி நம்ம எந்த வினை சொற்கள் வரும்? நிகழ்காலத்தில் do and does வரும். எதுக்கு? குரூப் 1 நான்கும் குரூப் 3 யூ வி தே இதற்கும் do வரும். அடுத்து he she itக்கு சாதாரண வினையில் does வரும். அதே போல கடந்த காலத்தில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எல்லாருக்குமே did தான் வரும். அதே போல எதிர்காலத்தில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எல்லா பொருள்களுக்கும் will do என்ற வினைச்சொல் வரும். இப்போ அதே போலதான் இதுவும். இப்ப பாருங்க, வினை முற்றுல வந்து குரூப் 1 and 3 ஓகே. ஸோ have done என்கின்ற வார்த்தை வரும். ஓகே, I have done, we have done, you have done, they have done இப்படி நிகழ்காலத்தில். அதே போல அவன் அவள் அது இதற்கு he has done, she has done, it has done. ஓகே, ஸோ நிகழ்காலத்தில் மட்டும் have, has என்று மாறுகிறது. குரூப் 1 குரூப் 3க்கு have, குரூப் 2க்கு has. அதே போல கடந்த காலத்திற்கு எல்லா குரூப்புக்குமே had done என்ற ஒரே ஒரு வினைச்சொல். எதிர்காலத்தில் எல்லா குரூப்புக்குமே will have done, I will have done, you will have done, she will have done இப்படி ஒரே ஒரு வினைச்சொல் தான் வரும். ஸோ இங்க மொத்த வினைச்சொற்கள் எத்தனை? 4. அடுத்து இப்ப அதையே வந்து வாக்கியமா வச்சு பார்க்கலாம். நான் செய்து விட்டேன், I have done.
நீங்கள் செய்து விட்டாய், செய்து விட்டீர்கள், யூ ஹேவ் டன். நாங்கள் செய்து விட்டோம், we have done. அதே போல குரூப் 2ல பார்க்கலாம். அவன் செய்து விட்டான், he has done. அவள் செய்து விட்டாள், she has done. அது இது செய்து விட்டது, it has done. அடுத்து கடந்த காலத்தில் பார்ப்போம். நான் செய்து விட்டேன் அப்படின்பது ரொம்ப முன்னாடியே நடந்த ஒரு கடந்த காலம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்காலத்திலையும் விட்டேன், செய்து விட்டேன், செய்து விடுவேன் அப்படின்னு இருக்கிறது. கடந்த காலத்திலும் செய்து விட்டேன், செய்து விட்டா இப்படி இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இப்பொழுது ரீசண்டா அது எதை செஞ்சிருந்தாலும் அதை நிகழ்கால வினைமுற்று அப்படின்றது சொல்லலாம், அல்லது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லலாம். கொஞ்சம் இடைவெளி, நேரத்துல இடைவெளி, அதாவது நேற்று செஞ்சதோ போன வாரம் செஞ்சதையோ இப்படி ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சதையோ சொல்லணும்னாக்கா கடந்த கால வினைமுற்று என்று சொல்லலாம். இப்ப நான் செய்து விட்டேன், நீ செய்து விட்டாய், நீங்கள் செய்து விட்டீர்கள் எல்லாத்துக்குமே had done என்று வருகிறது. அதே போல எதிர்கால வினைமுற்றில் நான் செய்து விடுவேன், நீ செய்து விடுவாய், நீங்கள் செய்து விடுவீர்கள், இப்படி எல்லா குரூப்புக்குமே I will have done, you will have done, we will have done, he will have done, இப்படி ஒரே ஒரு வினைச்சொல் தான் வருகிறது. இப்ப அடுத்து இது இந்த do, did, do, done என்பது அடிப்படை வினைச்சொல். அதையே இப்ப சாப்பிடுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட வினைச்சொல். அதற்கு எந்த மாதிரி வினைச்சொற்கள் வரும் பார்க்கலாம். இப்ப நான் சாப்பிட்டு விட்டேன் நிகழ்காலத்தில் சொல்லணும்னாக்கா I have eaten. அடுத்தது நீ சாப்பிட்டு விட்டாய், you have eaten. இப்ப குரூப் 1க்கும் குரூப் 3க்கும் have eaten என்று வருகிறது. அதே போல குரூப் 3க்கு has eaten என்று வருகிறது. He has eaten, she has eaten, it has eaten. அடுத்து கடந்த காலத்தில் செய்தது. இங்க இது பாத்தீங்கன்னாக்கா தமிழில் சாப்பிட்டு விட்டேன்னு தான் சொல்றோம் நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும். ஆனா கடந்த காலத்தில் செய்வது என்பது ரொம்ப நாளைக்கு முன்னாடியோ ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ செஞ்சதை சொல்வது. இப்ப பாருங்க, கடந்த காலத்தில் வினைமுற்றில் I had done, I had eaten, you had eaten, we had eaten, இப்படி நம்ம சொல்றோம். அதே போல குரூப் 2க்கும் he has eaten, she has eaten, it has eaten, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வினைச்சொல் தான். அதே போல எதிர்காலத்தில் நான் சாப்பிட்டு விடுவேன். ஓகே, இது குரூப் 1. குரூப் 3ல நீ, நீங்கள், நாம், நாங்கள் சாப்பிட்டு விடுவோம். இப்படி குரூப் 3க்கும் குரூப் 2 அவன் சாப்பிட்டு விடுவான், அவள் சாப்பிட்டு விடுவாள், இது சாப்பிட்டு விடும், இது எல்லாருக்குமே I will have eaten, you will have eaten, he will have eaten ஒரே ஒரு வினைச்சொல் தான் வரும். ஸோ இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினைச்சொல்லுக்கு குரூப்ல நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் கொடுக்குறேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.